ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு சேனல். இது உங்கள் சைமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கியா வந்து ஒரு புது வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கியா காரன்ஸ் கிளாவிஸ். ஸோ கியா காரன்ஸ் கிளாவிஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவிலும் அவங்க வந்து தடம் பதிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஈவி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அதாவது வேறு லெவலில் மேசிவான ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்குதுங்க. 490 கிலோமீட்டர் பர் சார்ஜ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியன்ட் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இஆர் இந்த வெஹிக்கிள் வந்து இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குதுங்க. வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மேசிவாக நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரே கலரை பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேல வந்து நமக்கு வந்து சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த கீழே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி அண்ட் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா டிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 வேல வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்டரி டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா 41 கிலோ வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 52 கிலோ வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே நிறையா வந்து ரேஞ்ச் வந்து வேரி ஆகுது. அண்ட் சார்ஜிங்கோட டைப்புமே வந்து மாறிடுது. அண்ட் அது இல்லாமல் இதோட ஹவர்ஸ், அதாவது எவ்வளோ நேரம் வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குதுன்றத எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து இதோட ஃப்ரண்ட் பொசிஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். பார்க்குறதுக்கே ஒரு மேசிவாக ஒரு சூப்பராக ஒரு கிரே ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கியாவோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்ட்ரைப்ஸுமே பாருங்கள் நல்ல ஒரு பியானோ ஃபினிஷில் அழகாக இருக்குது. ஃபுல் இந்த டியர் லைட் பார்த்தீங்கன்னா டோட்டு வந்து இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாகவே வந்து போகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அண்ட் இந்த கலருமே பார்த்திங்கன்னா தொடரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் நல்ல ஒரு சில்கியாக அழகாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு புது விதமான இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் வெஹிக்கிளில் லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லுக்கில் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 டிகிரி கேமரா ஃப்ரண்ட்லேயும் வந்துடுது. அதாவது உங்களுக்கு ரியரில் வந்து சப்போஸ் வந்து பார்க் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாடிங் டைப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் ஒரு அந்த இதில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்க அழகாகவே இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ரஃப் அண்ட் டைப்பில் நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 எல்இடி லைட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ஹெட்லைட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே அந்த ட்ரையாங்கிள் சைஸில் சூப்பராக இருக்குது. 3 எல்இடி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜிங் போட்டு அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி அண்ட் ஏசி வந்து நம்ம போட்டுக்க முடியும். கீழே இருக்குது பார்த்திங்கன்னா டிசி அண்ட் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா ஏசி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து டாப் அண்ட் வெஹிக்கிள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 52 கிலோ பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா 490 கிலோமீட்டர் வந்து இதோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 126 கிலோ வாட் அண்ட் வந்து 171 3 PS கொடுத்துருக்காங்க. அந்த டார்க் பார்த்தீங்கன்னா 255 Nm கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையான சார்ஜிங் டைம் வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 3.3 கிலோ வாட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது 17 ஹவர்ஸில் இது வந்து 10 to 100% வந்து சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அதே வந்து நீங்கள் 11 கிலோ வாட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 hours 45 minutes வரைக்கும் 10 to 100% வந்து நம்ம சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வந்து டிசி மூலயமா நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 39 minutes ஒரு 10 to 80% வரைக்கும் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வேரியண்ட்டில் உள்ள
ஒரு 52 கிலோவாட்டுக்கான ஒரு சார்ஜிங் ஆப்ஷன். அண்ட் இதுக்கு வந்து இப்போ இதோட வேறு வேரியண்ட்டில், அதாவது மிட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டாப்னு வரும்போது ஒரே ஒரு சார்ஜிங் ஆப்ஷன் தான். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து மிட் வேரியன்ட் போகிறீங்கன்னா நீங்கள் 2 சார்ஜிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி, அதாவது 42 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து ஒரு 404 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட பவருமே பார்த்தீங்கன்னா 99 கிலோவாட் ஆர் 136.4 பிஎஸ்லையும் கொடுக்குறாங்க. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 255 Nm டார்க்லையும் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சேம் 3.3 கிலோவாட் சார்ஜ் யூஸ் பண்ணும்போது 13 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து 10 to 100% வந்து சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் 11 கிலோவாட் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கும் பொழுது அதே மாதிரி 4 ஹவர்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 100% வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதே வந்து நீங்கள் டிசி சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் 39 மினிட்ஸ் வரைக்கும் 39 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சுக்கான அலைவெல் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வாங்க, நமக்கு வந்து 360 டிகிரி கேமரா வந்து இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஓரமையும் கொடுத்துட்றாங்க. அண்ட் பாடி கலர்லேயே பார்த்தீங்கன்னா இதோட டோர் ஹேண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிளாடிங் டைப் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரஃப் டைப்பில் ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே அழகாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரைல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாடி இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேசிவாக நல்ல ஒரு லென்த்தாக இருக்குதுங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே பேக்கில் பாருங்கள் நல்லாவே ஸ்பாய்லர் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இங்கேயே வந்துடுதுங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் வைப்பரும் வந்துடுது. அண்ட் இதோட ரியர் பொசிஷன் பாருங்களேன், ஸோ வேறு லெவலில் இருக்குங்களா. இதோட லைட் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்பா வேறு லெவலில் தெறிக்க விடுதுங்க. அண்ட் இது லைட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் கீயோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. நல்லா அலுமினியம் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாரிஸ் EV இதோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. நல்லா அலுமினியம் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட பூட் ஸ்பேஸ் செக் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா 7 சீட்டுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதிலோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சஸரி வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் ஃபஸ்ட் எய்ட் இது கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது, டீசெண்டாகவும் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்துடலாம் நம்ம எப்படி இருக்குன்றது. வேறு லெவலில் இருக்குதுங்க. ஐயோப்பா சூப்பராக இருக்குது. இதோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமே இதோட பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இயர் இங்கே வரைக்கும் இருக்குதுங்க. இதோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பியன்ட் லைட் வந்து இப்படி செட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து மாற்றிட்டிங்கன்னா ஓகே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து மாறிக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன், திரும்ப ஓகே கொடுத்தேன்னா அப்படியே அந்த கலர் வந்து மாறிது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட டேஷ்போர்டு பார்க்குறதுக்கே அப்பா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அந்த லெவலில் இருக்குது. அவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு C டைப்லேயும் அண்ட் ஒரு USB டைப்லேயும் ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அண்ட் 12 வோல்ட்டுக்கான நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. அப்பா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இதோட பேக்கில் பாருங்கப்பா, இதோட டச்சிங் சென்சாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க. அண்ட் 2 ட்விட்டர் கொடுத்துட்றாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்வூஃபரும் வந்துடுது. சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஹோல்டு இது கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து பார்க்கிங் பேக்கில் வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோ கிளைம் மட்டும் இங்கே கொடுத்துட்றாங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. ஏசி போட்டால் செம்ம கூலிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. ஐயோ தொடுறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுங்க. என்ன சொல்கிறது, எல்லாமே இங்கே என்ன டச்சானே தெரியல. ஐயோ அட்டகாசம் பண்ணுதுங்க. பட்டன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் ஃபினிஷாக இருக்குதுங்க. அண்ட் இதோட இது பார்த்தீங்களேன், இதோட டோருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பாருங்களேன்,
ஒரு அப்படியே என்ன சொல்கிறது கிரே ஃபினிஷில் அப்படியே அலுமினியம் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அண்ட் இங்கே பாருங்களேன், இதோட டேஷ்போர்டுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது கியா காரன்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு வராங்க. இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது பாருங்களேன், அப்படியே ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது நான் வேறு வெஹிக்கல் இப்போ சோனட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் வேறு என்னங்க, இங்கே பாருங்கள் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்க்கிங் இது கொடுத்துருக்காங்க. 2 இதுக்கான வந்து நீங்கள் வந்து ஃபேன் வந்து அது உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 2 கீ கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. கீயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குஷன் டைப்பில் சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அண்ட் மேலே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ்க்கான ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் லைட்டு சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனராமிக், அதாவது 2 வே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய சன்ரூஃபாக, அதாவது நார்மலாக கம்பேர் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்கிற சன்ரூஃப் வந்து ரொம்ப பெருசுன்றாங்க. 2 வே பேன்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், அப்படி எண்டு வரைக்கும் போகுதுங்க, வேறு லெவலுங்க. ஐயோ 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 சுண்ணாமல் இது பாருங்கள். 1 டச் தாங்க, திரும்ப டச் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் அப்படியே க்ளோஸ் ஆகிடுதுங்க. வேறு லெவலுங்க. அது பாருங்க எப்படி க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, பட்டே கிளப்பு தான் இல்லையா. ஐயோ அச்சு தாகுதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கொடுக்கலை. ஓகே, இந்த சைடு கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு வந்து, அதாவது டிரைவருக்கு வந்து இந்த வேனிட்டி மிரர் கொடுக்கலை. ஏன்னா ஓடும்போது கண்ணாடி பார்ப்போன்னு சொன்னதுனால இதை வந்து கொடுக்கலை. மற்றபடி இங்கே என்னங்க சொல்கிறது, அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இங்கே வந்துடுங்க கண்டிப்பாக. அண்ட் இந்த முனையில் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே 2 பெடலுங்க, பிரேக்கு, ஆக்சிலேட்டருங்க. ஓகே, அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபெடல் ஆப்ஷன் சொல்லி ஒன்று வருதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளச், அதாவது நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக் பிடிக்குமா. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்கும் வந்து உங்களுக்கு வந்து டியூரேஷன் வந்து ரொம்பவே கிடைக்கும்னு இவங்க சொல்கிறாங்க. நிறைய ஃபீச்சர்ஸுங்க, அடாஸ் லெவல் 2 அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வருங்க, இங்கேருந்து பின்னாடி பார்க்குறேன் எவ்வளோ லென்த்தாகுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்ம அந்த ஏரியாவை நம்ம கார் தான் பண்ண போகிறோம், வாங்க அதையும் நம்ம பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பொசிஷனில் இவ்வளோ தாங்க நம்ம இருக்குது. எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டி. ஐயோ அட்டகாசம் பண்ணுது. அண்ட் இதில் பாருங்கள் ஈக்குவலைசரு, பொசிஷனு, ஈக்குவலைசரு என்னமோ கொடுத்து வச்சுருக்காங்க. நேவிகேஷன் இதுலேயும் பார்த்துக்கலாம். டிவைஸ் கனெக்ஷன், யூசர் ப்ரொஃபைல், வாய்ஸ் ரெக்கக்னிஷன், லேஅவுட்டு, வெஹிக்கிளு என்னமோ இருக்குதுங்க டிஸ்பிளேக்கு. அண்ட் ஈவியோட கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன், நம்ம வண்டி எங்கே நிற்கிதோ அது வந்து அப்படியே அதோட இது காமிக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதாங்க நம்ம இன்டீரியரில். அண்ட் இதில் சுவிட்சஸ்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லியன் அசிஸ்டன்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இது வால்யூம் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு என்ன இருக்குது, இங்கே வந்து கால் அட்டன் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து. இங்கே என்ன இதெல்லாம் வந்து நார்மலாக இங்கே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் மோடுக்கு இங்கே வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்துலையுமே நம்ம வந்து ட்ரைவ் மோடு செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரலில் தான் இருக்குது, பார்க்கிங் மோடில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. கூலிங் வேறு லெவலில் அட்டகாசம் பண்ணுதுங்க. அம்மா 17 டிகிரியில் இருக்குது. ஓகே, இதை ஆஃப் பண்ணிப்போம், குளிர் தாங்க முடியல. ஐயோ ஆஃப் பண்ணுறா சாமி, ஆஃப் பண்ணுறா ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. அம்மா சுவிட்சை தேடுறதுக்குள்ளே, அதாவது நார்மல் வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. கண்ணாமன்னு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடித்திருக்குதுங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த டிசைன்ஸுமே. அண்ட் இங்கே பார்த்தீங்களா பாட்டில் ஹோல்டரும் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க.
பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து 2 பாட்டில் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ஒன்று வச்சுருக்காங்க, பர்ஃப்யூம் ஜெல்லு. சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு வெஹிக்கிள். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பின்னாடி போயிடலாம். அங்கே என்ன எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ வண்டியை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தான் நமக்கு தெரியல. எப்படி ஆஃப் பண்ணுறது எனக்கும் புரியவில்லை. ஓகே, அவ்வளோதாங்க. இங்கே இருக்குதுங்க பட்டன், இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சுருக்காங்க. ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுது பார்த்தீங்களா. அதுதான் திரும்ப வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த லைட்டுமே பார்த்தீங்களா எவ்வளோ அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதாவது எல்லாமே வந்து இம்பெடடாக இருக்குது, அப்படியே ஃபுல்லாகவே வந்து மர்ஜாக இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து லைட் வந்து கொடுத்துருவாங்க. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து க்ளீனாக தெரியும். பட் ஆனால் இது பாருங்களேன், சூப்பராக உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க அந்த லைட்டெல்லாம். வேறு லெவலில் இருக்குது இந்த ஆம்பியன்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேன் அசிஸ்ட் இங்கே வந்து கொடுத்துட்றாங்க, பார்க்கிங் மோடு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ஹெட்லைட்டுக்கான ஒரு சுவிட்சும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதே மாதிரிங்க ஆஸ்யூஷனுங்க 4 பவர் ஃபில்டர் சுவிட்ச் கொடுத்துறாங்க, லாக்கு. அண்ட் இது வந்து நம்ம வந்து இது ஓஆர்எம், அதாவது மிரரோட ஓஆர்எம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துறாங்க. இது வந்து லெஃப்ட் ரைட்டு திருப்பத்துக்கு எல்லாமே கொடுத்துறாங்க. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. வென்டிலேட்டர் சீட்டர் இதை கொடுத்துறாங்க. ஆமாங்க, இது எல்லாமே வந்து இப்போ வருது எல்லாமே வென்டிலேட்டர் சீட்டு தாங்க வருது. இதோட பேக் சீட்டுக்கு வந்து நம்ம பார்த்துடலாங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. இதில் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதாவது இது 1 டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகி நம்ம பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போயிடலாங்க. சரிங்க, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேக்கில் போயிடுவோம். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நிறையா சொல்கிறாங்க. பின்னாடி வந்து வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அது வந்து சைல்டு பேசஞ்சருக்குன்னு, அதுக்கப்புறம் வந்து தொடும்போது இது எப்படி விட்றது. ஓகே, இதை வந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, மூடிட்டு இப்போ பார்த்துடலாம் எந்த அளவுக்கு வந்து இது ஸ்பேசஸ் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நல்ல லைட்டு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்சு. இதை நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எதுங்க க்ளோஸ் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அதை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ எனக்கு பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் 1.5 இன்ச்சு இருக்குதுங்க என் காலுக்கு. என்ன கேட்டிங்கன்னா 2 பேர் தாங்க உட்கார முடியும், அந்த அளவுக்குலாம் உட்கார முடியாது. ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் ஒன்றுமே இங்கேயே கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்களா, ஹெட் ரெஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க. ஐயோ, இங்கே பாருங்கள், இங்கேயுமே பாருங்களேன், இங்கே சி டைப்புக்கு ஒரு சார்ஜிங் இங்கேயும் கொடுத்துட்றாங்க. வேறு நாளில் இருக்குது, இங்கேயும் கொடுத்துட்றாங்கப்பா. லெஃப்ட்டில் ரைட்டில் உட்காரவங்க கொடுத்துட்றாங்க, லெஃப்ட்டில் உட்காரவங்க கொடுத்துட்றாங்க. அங்கே பாட்டில் வாட்டரு, அங்கே சார்ஜு போட்டு எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. பார்க்க நல்லா இருக்குதுங்க. சூப்பருங்க. ஆனால் இந்த வெஹிக்கிள் பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ லென்த்தான ஒரு வெஹிக்கிளுங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ப்ளோவர் கொடுத்துட்றாங்க, ஏசி வெண்ட்டு. இங்கே வரைக்கும் வருங்க ஏசி இங்கே போட்டால். அண்ட் இங்கேயுமே ஒரு லைட் வந்துடுங்க. சூப்பருங்க. வெஹிக்கிளில் என்னென்னமோ கொடுத்துருக்காங்கப்பா. இங்கே ஒரு ப்ளோயரு, இங்கே ஒரு ப்ளோயரு, லைட்டு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சீப்பில், அதாவது இந்த இடத்துல ஒரு கண்ணாடி கொடுத்துட்றாங்க, விண்டோ கொடுத்துட்றாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நல்லா, அதாவது ஹைட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இது சீட்டுமே நல்லாவே இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க நல்லா. ஆனால் என்ன, அதுக்கு வந்து கவர் போடணும், இல்லைன்னா அழுகாயிடும். நல்லா இருக்குது. எனக்கு என்னமோ ஓகே. அதாவது 3 பேர் ரொம்ப டைட்டாக உட்காந்துட்டு போகலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஃப்ரீயாக போக முடியாதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகேங்க, இப்போது இதை வந்து நான் எப்படி போகிறது, திரும்ப இங்கே ப்ரெஸ் பண்ணால் அது வாட்டுக்கு போயிடுதுங்க.
அவ்வளோதாங்க வச்சா. இப்போ வந்து நான் வந்து நம்ம செகண்ட் ரோ வந்து செக் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ரோ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். வேறு லெவலுங்க. மூடிட்டு உட்காரோம். இங்கே பார்த்தீங்களா போஸ் ஸ்பீக்கருக்கான ஒரு இதுவும் கொடுத்துட்றாங்க. வேறு லெவலுங்க. இது பாருங்களேன், இந்த டோர் ஹேண்டிலுமே பாருங்களேன் சூப்பராக இருக்குதுல்ல. ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது வித்தியாசமான ஒரு டிசைன். இது பாருங்கள், இங்கே வந்து ஒரு பெண்டாகி இப்படி வருது பாருங்களேன், அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த என்ன சொல்கிறது, இது வந்து இந்த ஃப்ளைட்லலாம் போனால் வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்றாங்க. உட்காந்து இங்கே சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். இங்கே வந்து ஒரு பாட்டில் வச்சிடலாம். சூப்பராக இருக்குதுங்க. சீட்டுமே வேறு லெவல் இருக்குது. இங்கே வந்து பாக்கெட் ஹோல்டர் இருக்குது. அவ்வளோதாங்க. எல்லா டோர்லேயுமே நம்ம வந்து மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இது என்ன சொன்னாங்க, சன்ரைசர். அது வந்து நம்ம வந்து சன் ஃபிலிம்லாம் ஒட்டவே தரங்க. இதை போட்டுட்டாலே போதும். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. இது வந்து எப்படி இழுக்கிறது? ஓகே, அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? இப்படி கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க ஹேண்டில் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்படி எடுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. திரும்ப எடுத்து அவ்வளோதாங்க மாட்டியாச்சா? அவ்வளோதாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஏசி வந்து நம்ம இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. ஐயோ வேறெல்லாம் வேலை போடுது. ஏசி இங்கே பாருங்கள், போட்டோன்னே வந்துச்சு பாருங்கள். சப்போஸ் அங்கே வேணான்னா அங்கே ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம் போலுது, இங்கே வேணால் இங்கே ஏசி ஆன் பண்ணிக்கலாம் போல். வேறு லெவலுங்க. சூப்பருங்க. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே இந்த வெஹிக்கிளில் ஒரு புது ஆப்ஷனுங்க. இங்கேருந்து நம்ம சார்ஜும் பண்ணிக்க முடியும். சார்ஜ் வந்து அங்கேயும் நம்ம வந்து வெளியில் கூட, அதாவது நீங்கள் சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா இங்கேருந்து நம்ம கரண்ட்டு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராகுது. 250 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு டைப் சி வந்து 2 சார்ஜிங். அதாவது 2 பேரும் இங்கே பின்னாடி உட்காந்துக்கிறோம் அப்படின்னா 2 பேரும் சார்ஜ் விட நம்ம அடிச்சுக்க தேவையில்லை. பார்த்தீங்களா? அதனால தான். அண்ட் அவ்வளோதாங்க. இந்த இடத்துல பாருங்கள், பியூரிஃபை யாருங்க பார்த்தீங்களா? வேறு லெவலுங்க இல்லைங்க. பாருங்கள், ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க. 0.-0.023 இருக்குது, ஆட்டோவில் இருக்குதுங்க. ஓகே, முதல்ல இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். நமக்கு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இதை ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க இந்த வெஹிக்கிளில். ஆனால் இங்கே ஒரு பாக்கெட் ஹோல்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போஸ் ஸ்பீக்கர் தாங்க. வேறு எதுவுமே நாங்கள் எந்த பிராண்டையும் அலோவ் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மேலே பாருங்கள், ஃபுல் சன்ரூஃபுங்க. வேறு லெவல் இல்லைங்க, அடிச்சு தாக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு லைட்டு. எங்கே போனாலும் ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கேயுமே ஒரு டோர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணாம். ஸோ முதல்ல இதை ஆஃப் பண்ணிவிட்ருவோம். இவரையும் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க. அண்ட் இதோட பேக்கில் பாருங்கள், எனக்கு நீ சப்போர்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 இன்ச், ஒரு 4 இன்ச்சு இருக்குங்க. 4 இன்ச்சு கேப் இருக்குங்க. நல்லா இப்போ முன்னாடி போட்டோன்னா இன்னும் நல்லா கேப் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஸஸ் தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஈவி வெஹிக்கிள்னால நமக்கு வந்து இந்த சென்டரில் வர அந்த ஹம்ப் வந்து வராது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நமக்கு நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க வெஹிக்கிள். இங்கேருந்து பாருங்கள், என்னம்மா அட்டகாசம் பண்ணது பார்த்தீங்களா? அட்டகாசம்ல. அவ்வளோதாங்க. நம்ம செகண்ட் ரோவும் பார்த்தாச்சு. எனக்கு நல்லாவே இருக்குதுங்க இந்த வெஹிக்கிள். அதாவது நீங்கள் இனோவா இல்லை அதுக்கு கீழெல்லாம் போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் எனக்கு மிட் வேரியண்ட்டில் வேணும் அப்படின்றதுக்கு பதிலாக போகிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாங்க சூட்டபுளாக இருங்க. அதே மாதிரி இது டாப் ஒன்னில் ஈவி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கம்மிங்க கம்பேர்ட் டு பெட்ரோல் அண்ட் டீசலு. ஈவி கம்மியாக இருக்குது, எதுனாலும் தெரியல. பட் ஆனால் ஓகே, அதாவது மக்களுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் கிடச்சா யார் வேணால் வாங்கலாம். அவ்வளோதாங்க. செகண்ட் ரோ முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குதுங்க. ஓகேங்க. மேலே பாருங்களேன், சன்ரூஃப் சூப்பராக இருக்குதா? இதுதாங்க டாப் வியூ. சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் அட்டகாசம் பண்ணுதுங்க. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக காமிச்சாச்சு, லைட்டும் காமிச்சாச்சு. அவ்வளோதாங்க. 17 இன்ச் அலாய் வீலு. சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வர டிசைன்ஸே ஒரு தனி லெவலு. அவ்வளோதான் மக்களே. இந்த நம்ம வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குங்க.
இதை வந்து நம்ம இப்படி இழுத்தோன்னா பூட்டு ஓப்பன் ஆகிடும். அதாங்க இப்போ பூட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓ, இங்கே பார்த்தீங்களா, நம்ம பிடிச்சி தூக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே தூக்க வேண்டியது தான், அது பாட்டுக்கு போயிடுதுங்க. அவ்வளோதான். வேறு லெவலில். இங்கே பாருங்க, என்ன தான் நம்ம வந்து ஈவிக்கு வந்தாலும் ஆனால் இந்த ஆரஞ்சு இந்த பிங்க் முட்டையை கொடுத்துட்றாங்க, அதாவது ரோஸ் மில்கை கொடுத்துட்றாங்க. நம்ம திருப்பூர் மோகன் சைடில் சொன்னால் ரோஸ் மில்கை கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வைப்பருக்கான வாட்டர் இங்கே கொடுத்துட்றாங்க. இதுதாங்க நம்ம இன்ஜின். இதில் என்ன இருக்குது, இந்த பாருங்கள், இங்கே ஒரு பேட்ரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. உள்ளே பாருங்கள் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குது, சூப்பராக அது பாருங்கள். பேட்சிங் இங்கேயும் கொடுத்துட்றாங்க, பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஐயோ, இங்கே ஒரு கிட்டு கொடுத்துட்றாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதாங்க நம்மளோட சார்ஜிங்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா கொடுத்துருந்து பார்த்தீங்களா, கன் டைப்பில் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பருங்க. ஓகே, இதை மூடி வச்சிடலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையா. ஓ, இதை பாருங்கள், இதுவும் வந்து ஒரு சார்ஜிங் போட்டுங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல, இது நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்களா. அருமை 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 பாருங்கள். இதுதாங்க சார்ஜு, ஓகேங்களா. சார்ஜிங் கேபிள் இங்கே கொடுத்துருவாங்க. ஓகே, இதை மூடிடுவோம். இது அப்படியே மூடி நல்லா சேஃபாக இருக்குதுங்க. வச்சுக்கிறது சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. வேறு என்ன பாருங்கள், இல்லை இருக்குது பாருங்கள், எல்லாம் மஞ்சள் கலரில் போட்டு நல்லா சீல்டு பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. இதோட லைட் பார்த்தீங்களா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட ட்ரையோ சீரிஸ் லைட்டுன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணால் அது பாருங்கள், அப்படியே க்ளோஸ் பண்ணி வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, பெருங்குடியில் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க கேபிட்டல் கியா அப்படின்னு இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். இதோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காரோட இது டெஸ்ட் ட்ரைவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் 1 வீக்கில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து நீங்கள் அணுகலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வெஹிக்கிளை பற்றி ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோவில் நானும் உங்களை சந்திக்க வரேன். அன்டில் தென் உங்கள் சைமன். பாய்.